அவர் வராரு அப்படின்னு சொன்னதே வந்து பரந்தூர் மக்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். கத்தி படத்துல சொன்ன மாதிரி நேஷனல் மீடியால இருந்து இன்டர்நேஷனல் மீடியா வரைக்கும் எல்லாருமே இப்போ தமிழ்நாட்டை நோக்கி இருந்தாங்க. முக்கியமா தமிழ் மீடியாக்கள் இது வரைக்கும் பரந்தூரை வந்துட்டு மாவட்ட செய்திகளை போட்டிருந்தவங்க வந்துட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் லைவ் போடுற மாதிரி நைட்ல இருந்தே லைவ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கேரவன் கிளம்ப போகுது, இப்ப போயிட்டு இருக்காரு, அங்க மக்களை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, நைட் வந்து இந்த விஷயம் நடக்குது, திடல் அமைக்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கடந்த 48 மணி நேரமா பரந்தூர் மேல மக்களின் பார்வை திரும்பி இருக்கு. இது வரைக்கும் அங்க போராட்டம் நடக்குதான்னு தெரியாதவங்களுக்கு கூட இப்போ தெரிஞ்சிருக்கு. போராட்டம் அங்க பெரிய அளவுல நடந்துட்டு இருக்கு. மக்கள் வந்து விவசாய நிலங்களுக்காக போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் கிட்டயும் நிறைய விஷயங்கள் கேட்டாங்க. சில ஊடகவியலாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அதாவது பேட்டி எடுக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த மக்கள் கிட்ட பேட்டி எடுக்க போகும்போது என்ன மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா, உங்களை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போறாங்களா அப்படிங்கிற மாதிரி புதிய தலைமுறை சேர்ந்த ஒருத்தங்க வந்து பேட்டி எடுத்தாங்க. அது உண்மையிலே நகைப்புக்குள்ள விதமா இருந்துச்சு. அதுவும் யார்கிட்ட போய் கேட்டிருந்தாங்கன்னா ஒரு அம்மா கிட்ட போய் கேட்டிருந்தாங்க. அவங்க வந்துட்டு ஒரு நெகட்டிவா சொல்லுவாங்க, அதை வச்சு நம்ம தளபதி அவர்களுடைய செல்வாக்கை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊடகங்கள் முயற்சி